என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் ஒரு எச்சரிக்கை செய்தியோடு உன் முன்னால் நிற்கின்றேன். வசியம் என்று சொன்னவுடன் என் பிள்ளைக்கு மனது பதற்றமடைகிறதல்லவா? எந்த வசியம்? யார் செய்கிறார்கள்? இப்படியெல்லாம் செய்கின்ற அளவிற்கு என்ன நடந்து விட்டது? நாம் எந்த விஷயத்தை இங்கு செய்துவிட்டோம் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்கிறாயல்லவா? இன்று உன் கருப்பன் உனக்கு அதனை எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இது போன்றெல்லாம் செய்வார்களா? இப்படியும் கூட நடக்குமா என்று நீ யோசிக்கலாம். கருப்பன் உண்மையை மட்டும்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய துணையை தன் வசமாக்க ஒரு பெண் உன் துணைக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளில் வசியத்தை கலந்து கொடுக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாள். நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்குத்தான் ஆபத்து. நீ தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துணையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் என்னவென்று உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்லி உனக்கு நிச்சயமாக இதில் என்ன விஷயம் என்பதனை தெரியப்படுத்திவிட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கின்றேன். இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லோரினுடைய எண்ணமும். ஆனால் அது நடந்துவிட்ட பிறகு அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து எப்படி நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதில் நம் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இங்கு எத்தனையோ பிள்ளைகள் தன்னோடு இருக்கின்றவர்கள் தனக்கு செய்கின்ற துரோகத்தை அறியாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் தன்னை சூழ்ந்து நடக்கின்ற பொய்களை எல்லாம் உண்மை என்று நம்பி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? இப்படி ஒவ்வொருவரும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரியாமல், இதுவெல்லாம் என்னவென்று புரியாமல் இருக்கின்றார்கள். தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தனக்கானது என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து சந்தோஷமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை துரோகத்திற்கும் வாழ்க்கையின் எதிரிகளுக்கும் நடுவிலேயே இத்தனை காலமும் கழிந்து விட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ யோசிக்கும் இந்த நேரம் இந்த கருப்பனுக்கு உன் வாழ்க்கையை பற்றிய பல செய்திகள் கிடைத்திருக்கின்றது. உனக்கு நிம்மதி இல்லாமல் போனதற்கும் உன் துணைக்கும் உனக்கும் இடையில் எவ்வளவுதான் அந்யோன்யம் இருந்தாலும் இருவருக்கும் இடையில் புகுந்து அதை கெடுத்து கொண்டிருப்பதும் இந்த பெண்தான் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். என் குழந்தையே, ஒருவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், அவர்களின் வாழ்க்கையில் துணையோடு சந்தோஷமாக இல்லை என்றால் மற்றவர்கள் வாழ்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். சரி, நமக்குத்தான் வாழ்க்கை இப்படி அமைந்து விட்டது, அவர்களுக்காவது சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று எண்ணி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நமக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கவில்லை, அதனால் வேறு யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, வேறு எந்த குடும்பமும் கணவன் மனைவிகளும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த பெண்ணின் எண்ணமாக மாறிவிட்டது. 1000ல் ஒருவருக்கு கூட இது போன்ற குணம் வருவதில்லை. லட்சத்தில் ஒருவர் இது போன்று இருக்கத்தான் செய்கின்றார். எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் தனக்கு ஏதோ நடக்கிறது, எப்படியோ நடக்கட்டும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செய்கின்ற மிகப்பெரிய தவறல்லவா? இனிமேலும் இந்த தவறை இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்யக்கூடாது. அதற்கு சரியானதொரு பாடத்தை அவர்களுக்கு நீ புகட்ட வேண்டும். உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்வதற்கெல்லாம் உன் துணை ஆமாம் என்று தலையாட்ட வேண்டும்.
அதே நேரத்தில் நீ சொல்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சரி என்று சொல்லக்கூடாது. இதுவெல்லாம் என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றும் தெரியுமா? உன்னுடைய துணையின் மனதை மிகுந்த வேதனைப்படுத்தும். இந்த பக்கமும் சாய முடியாமல் அந்த பக்கமும் சாய முடியாமல் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் மிக பெரிய கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டிருப்பார்கள். எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை நமக்கு எதையுமே கொடுக்கட்டும். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நமக்கான நேரங்களில் நமக்கான மாற்றங்களை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். நீ இந்த நொடி இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மனிதரை விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்கள் வசியம் செய்து உன் துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறார்கள் என்றால், அதுவும் நான் சொல்கின்ற இந்த பொருளில் கலக்கிறார்கள் என்றால், அதனை நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நீ இதனை தடுத்து நிறுத்து. என் குழந்தையே, உனக்கு இவர்களின் நோக்கம் என்னவென்று தெரியும் என்பது போல ஒரு பொழுதும் நீ காண்பித்து கொள்ளாதே. ஏனென்றால் உனக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் உன்னையும் அழிக்க முயற்சி செய்வார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்கு ஒரு பொழுதும் இவர்கள் தயங்கி நிற்க மாட்டார்கள். அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பெண், அதாவது அந்த பெண் உன் துணையினுடைய தாயாகவோ அல்லது உடன் பிறந்த சகோதரியாகவோ இருக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் உன் துணையிடம் இருக்கின்ற பலகீனம் என்னவென்று தெரியும். அது என்ன தெரியுமா? நல்ல சாப்பாடு, அதாவது வாய்க்கு ருசியாக வயிறு நிறைய யாராவது ஒருவர் சாப்பாடு கொடுத்து விட்டால் அவர்களின் மீது நன்றி உணர்வோடு இருப்பார். அவர்கள் என்ன சொன்னாலுமே தலையாட்டுகின்ற ஒரு நிலையில்தான் இவர் இருப்பார். அப்படியானால் இந்த நிலைமை இந்த பெண்ணுக்கு தெரியும் அல்லவா? ஒன்று உன் துணையின் தாய் அல்லது உன் துணையின் உடன் பிறந்த சகோதரி, இவர்களுக்கு தெரியும் அல்லவா? அதனால் இப்பொழுதிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எப்படியாவது உன் துணையை அவர்கள் வசமாக்கிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வசிய மந்திரங்களை எல்லாம் கற்று வசியம் செய்துவிட நினைப்பதோடு மட்டுமல்லாமல், உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு பிடித்த, அதாவது உன்னுடைய துணைக்கு பிடித்த உணவுப் பொருட்களை சமைத்து அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களிடத்திலிருந்து நல்ல பெயரையும், எப்பொழுதும் இவர்கள் பேச்சை கேட்டால் நமக்கு இது போன்ற உணவுகள் கிடைக்கும் என்பது போலவும் அவர்களின் மனதை மாற்றிவிட இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை இவர்கள் செய்ய துணிந்தும் விட்டார்கள். நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கை துணையானது உண்ணுகின்ற உணவில்தான் அது கலந்திருக்கிறது என்று நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. ஆனால் உண்மையில் இது ஏற்படுத்துகின்ற பாதிப்பு மிகுந்த பாதிப்பாக இருக்கும். நமக்கென இருக்கின்ற ஒரே ஆறுதலை நம் துணையாக இருக்கும் பொழுது அவர்களும் நம்மோடு இல்லாமல் யார் நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்களோ, யார் நம்மை தன் துணையோடு சேரவிடக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கைக்கு எந்த உத்திரவாதமும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா? என் தங்கமே, நீ ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் அவர்கள் உனக்கு கொடுத்த மிக பெரிய துரோகமும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உணர்த்தி விட்டது. எந்த ஒரு துரோகத்தையும் சந்திப்பதற்கு என் பிள்ளை தயாராக இல்லை. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும்
அது நடக்கின்ற நேரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே நாம் நமக்கான மாற்றங்களோடு நோக்கும் பொழுது இவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையை அளிக்கின்ற நோக்கத்தை அவர்களுக்குள் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்தாலுமே நம் துணை நமக்கு உறுதுணையாக இருந்துவிட்டால் இதுவெல்லாம் பெரிதாக தோன்றாது. நம்முடைய துணை உறுதியாக இருக்கும் வரை யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இனி உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும். உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நீ உருவாக்கிவிட வேண்டும். உன் வாழ்க்கை துணையின் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய எண்ணங்கள் இப்பொழுதா உனக்கு புரிகின்றது. இவர்களை பற்றி ஏற்கனவே நீ நன்கு தெரிந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாதபடிக்கு நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதிலிருந்து உன் துணையை எப்படி மீட்டெடுக்க முடியும் தெரியுமா? என் குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்களின் உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அது மட்டுமா என் பிள்ளையே, இவர்கள் உன்னுடைய இல்லத்தில் உன்னை தவிர மற்றவர்களின் கைகளால் உணவு வாங்கி உண்ணுவதை முதலில் நிறுத்த வேண்டும். இவர்களின் எண்ணம் நான் இதுவென்று சொல்லிவிட்டேன். இவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனையும் நான் வெளிப்படுத்திவிட்டேன். அதனால் இது போன்ற நேரங்களில் இவர்களினுடைய உண்மையான முகம் கண்டு எந்த வகையிலும் இவர்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நாம் இந்த வாழ்க்கையில் நமக்காக வாழ முடியாத நேரங்கள் என்று நிறைய இருக்கின்றது. ஏற்கனவே அவர்களுக்காக இவர்களுக்காக என்று அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து முடித்தது எல்லாம் போதும். இனி உனக்காக நீ வாழ வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ வாழ வேண்டும். உன்னை பெருமகிழ்ச்சி படுத்திய மன எண்ணங்கள் அத்தனையும் இப்பொழுது ஒன்றுமில்லாததாக மாறிவிட்டது. இவர்கள் உணவு கொடுக்கும் பொழுது அதை உன் துணை உண்ணாதபடிக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை நீ உருவாக்க வேண்டும். நீ உருவாக்குகின்ற இந்த சூழ்நிலைகளினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் அதுவெல்லாம் உனக்கு புத்திசாலித்தனம் இல்லாததனால்தான் நடந்ததாக மாறிவிடும். எதையுமே சுறுசுறுப்பாக வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு இவர்கள் நம் வாழ்க்கையை அழிக்கவும் நம் துணையை நம்மிடத்திலிருந்து பறிக்கவும் முயற்சி செய்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் நீ சுறுசுறுப்பாக இல்லை என்றால் உன் வாழ்க்கையை அவர்கள் கேள்விக்குறியாக்கி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்துவதை விட என்ன நடந்தாலும் இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரியப்படுத்திவிட வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால், அப்பன் உன்னோடு பயணிப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால், நீ இதற்கு இன்றே தீர்வு கண்டுவிடு. இவர்களின் கையால் உன் துணை உணவு உண்டு விட்டால் நிச்சயமாக உனக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஒரு வார்த்தையாவது உனக்கு எதிராக பேசிவிடுவார்கள். அவர்களுக்கோ ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். ஆனால் என் குழந்தைக்கு உன் துணையை அன்றி வேறு யாரும் இல்லை அல்லவா? அதனால் இதுவெல்லாம் நீ சற்று கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவர்களிடம் நெருங்கினாலும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் நீ எக்காரணத்தை கொண்டும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கு தலையாட்டிவிட முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடு. அது உன்னால் முடியும். நீ உன்னுடைய சமயோஜித புத்தியினால் அதனை நிச்சயமாக நிறைவேற்று. உன் துணைக்கு நீ சொல்கின்ற வார்த்தைகள் புரியும். அந்த அளவிற்கு அவர்களுக்கு நல்லதை மட்டுமே நீ எடுத்துச் சொல்கிறாய். இவர்கள் வசியம் செய்து உன் துணையை அவர்கள் வசமாக்கி விடுவதற்கு முன்பாக
நீ அவர்களின் மனநிலையில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வந்துவிடு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.